இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் இந்த வாரத்தின் கடைசி நிகழ்ச்சியாக அடைக்கலான் குருவியை பற்றின தியானங்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த மத்தேயு 10வது அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசின வசனங்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் இந்த அடைக்கலான் குருவியை பற்றின இன்னொரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல 24, 25, 26 வசனங்களில் இது குருவியை பற்றி இல்லை, காகத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், கவனித்து பார்க்க சொல்லியிருக்கிறார். காகமே நம்மக்கிட்டேருந்து எதையாவது எடுத்துகிட்டு போகிற காகம் ஆனால் எலியாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்துச்சு. ஒரு இடத்துல கொண்டும் வருது, எடுத்துட்டும் போகுது. இப்படி இருக்கிற காகம் இது ஒரு பறவை. இந்த பறவை இனத்தை கவனித்து பாருங்கள். இவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். இதெல்லாம் கவனித்து பாருங்க அன்று சொல்லி நம்ம கவலைப்படாமல் நம்மளை வச்சிருக்கிறதுக்கு எந்த அளவு பிரயாசப்பட்டு ஆண்டவர் வசனத்தை சொல்லணுமோ அந்த அளவு சொல்கிறார். உலகத்தின் தேவைகள் நம்ம நெருக்கும் பொழுது, சூழ்நிலைகள் நமக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்மளை நெருக்கி வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடுதுன்னா கவலை வந்துடுது. நேற்று தான் ஆண்டவர் சொன்னார் பயப்படாதிருங்கள் அப்படின்னு. இன்னைக்கு சொல்கிறாரு கவலைப்படாதிருங்கள். களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அதுக்கும் நாளைக்கு என்ன தேவையோ அதை செய்கிறாருல்ல. அதுக்கும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது போஷிக்காருல்ல. எப்படினாலும் அதை பிழைப்பூட்டுற தேவன் நமக்கு இருக்கும்போது அதை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஒரு அற்பமான காரியம் கூட உங்களால் செய்ய முடியாது. ரொம்ப ஒன்றும் பெருசாக பெரிய பெரிய காரியத்தை நினச்சலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படியே அந்த நம்ம வீடுகளில் செடியெல்லாம் வளர்க்கும் போது எனக்கு அப்படியே ஒரு பழக்கம் உண்டு. அப்படியே ஒரு புது துளிர் உண்டாகும் போது நான் அதை அப்படியே பார்ப்பேன், எப்படி இந்த செடிக்குள்ளே இந்த புது துளிர் உண்டாகுது அப்படின்னு. அது மாதிரி அழகாக வண்ணமாக அது பூக்கும் போது பார்ப்பேன், எப்படி வெறும் ப்ரௌன் கலர் மண், வெறும் நம்ம ஊற்றுற வெறும் பச்சை தண்ணியில் இருந்து இவ்வளோ வண்ணம் அழகாக உருவாகுது அப்படின்னு. பழங்களை பார்க்கும்போது எப்படி இந்த பழத்துக்குள்ள இந்த டேஸ்ட், இந்த சுவை, எப்படி இந்த நிறம் உருவாகுது அப்படின்னு. தென்னை மரத்தை அப்படியே அண்ணாந்து பார்த்தனா எப்படி இந்த பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணி இந்த தேங்காய்க்குள்ளே போச்சு, அதுவும் எவ்வளோ சுவையான தண்ணி, அது எப்படி இங்கேருந்து அந்த தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் செய்கிற தேவாதி தேவனுடைய அந்த படைப்பை நம்மளால் ரசிக்க முடியுமே தவிர ஒரு துளிர் நம்மால் அதை தோன்ற வைக்க பண்ண நம்மால் முடியாது. அது துளிரை தோன்ற வைக்க பண்ணுகிற தேவன், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இயற்கைக்கு அது அழகை கொடுக்கிற தேவன், அதை அதிசயமாய் நம்மை வியக்க வைக்கிற தேவன். அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய தேவன் இருக்கும்போது சின்ன விஷயம் கூட நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் பெருசாக கவலைப்பட்டு ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை. செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கவலைப்படாமல் இரு அப்படிங்கிறது ஆண்டவர் அழகாக சொல்லிக் கொடுக்குறார். இயற்கையை வச்சு எல்லாம் எவ்வளோ அழகாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களேன். காக்கையை பாருங்கங்கிறாரு, பறவைகளை பாருங்கங்கிறாரு. இதெல்லாம் பார்த்து மைண்டெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நம்ம நல்லா தான் பறவைகளை வீட்டில் வச்சு அதுக்கு போடுற அந்த சத்தத்தில் அந்த பழகிற விதத்தில் நம்ம லயித்து போவோம் கொஞ்ச நேரம். ஆனால் மறுபடியும் நம்ம கவலைப்படுறவங்களா இருப்போம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கற்றுத்தருது, கவலைப்படாதீங்க. அதுக்கு எப்படி நான் வழி விடுறேன்? ஒரு நாள் எங்கள் வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பறவை வந்தது. அது ஃபேனில் அடிபட்டு கீழே விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுற அளவுக்கு அது வீட்டுக்குள்ளே இங்கே அங்கே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வெளியே போகிறதுக்கு வழி தெரியலை. இப்போ அதை வெளியே அனுப்புறதுக்கு எனக்கும் வழி தெரியலை. ஃபேன் ஆன் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சு, அது பாவம் அதுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதை வெளியே அனுப்புறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நானும் இப்படி விரட்டினா போயிடுமா, இப்படி விரட்டினா வெளியே போயிடுமா, நம்ம ஹாலை விட்டு வெளியே போயிட்டு அது ஃப்ரீயாக அது பறந்துடும், நம்மளும் ஃபேனை போட்டு உட்காந்துடலாம். ஆனால் இந்த ரெண்டும் நடக்கலை. அது இங்கிட்ட அங்கிட்டு போகுது, ஆனால் வாசல் இருக்கிற இடம் அதுக்கு தெரியலை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அழகான ஐடியா கொடுத்தாரு. உடனே லைட் எல்லாம் ஆஃப் பண்ணணும். உள்ளே எல்லா லைட்டும் எரிஞ்சிட்ருக்கு, அதுக்கு ஒன்றும் தெரில. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு
ஒரே ஒரு வாசல் மட்டும் திறந்திருந்ததுனால அங்கே மட்டும் வெளிச்சம் இருந்துச்சு. அப்போது அதை அப்படியே அணைச்சி ஒரு பேப்பரை வச்சு இப்படி அந்த வெளிச்சத்துக்கு நேராக நடத்தி விட்ட உடனே அது அப்படியே பறந்து போயிடுச்சு. பாருங்களேன், ஒரு வெளிச்சம் அதுக்கு வழிகாட்டுச்சு. அதுவும் தான் அதுக்கும் ஆண்டவர் வழி சொல்லி கொடுக்குறாருல, எப்படி வெளியே போகணும்னு. அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கும் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம், அவருடைய கட்டளையே நமக்கு விளக்கு, வேதமே நம்முடைய வெளிச்சம், சத்தியம் தான் நமக்கு வெளிச்சம் காட்டுது, நமக்கு போதித்து நம்ம வழிகாட்டுது. இந்த வெளிச்சம் எங்கே இருக்கோ அதுக்கு நேரம் அந்த பறவை போய் அழகா அது தப்பிச்சிருச்சு, அது பறந்துருச்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பிழைப்பு விட்டுறாரு, பிழைச்சிருச்சு. அது மாதிரி சத்தியம் நமக்கு என்ன சொல்லுது, வசனம் நமக்கு என்ன சொல்லுது, இருளுள்ள இடத்துல பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வேத வசனங்களை நம்ம கவனித்தா நலமாயிருக்கும். அப்போ அந்த பறவையோட கவலையும் போயிருச்சு. அது எங்கே போகணும்னு தெரியாமல் அலமோதி வந்துருச்சுல்ல, அந்த வெளிச்சத்தை பார்த்து அதுக்கு பறக்கிறதுக்கு ஒரு பாதை கிடச்சிருச்சு, அதுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியும் கிடச்சிருச்சு. அதோட சந்தோஷமாக போயிடுச்சு. அதே போல தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இன்றைக்கி சொல்கிறாரு, ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட்டு அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல. வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே தான் உனக்கு பிழைப்பு இருக்குது, வெளிச்சம் எங்கே இருக்கோ அங்கே தான் உனக்கு போஷிப்பு இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு அதுக்கு நேரம் ஆண்டவர் நம்மளை அழகாக நடத்துகிறார். வேதமே வெளிச்சம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வார்த்தைகளின் விளக்கத்தை கற்றுக் கொடுத்து நமக்குள்ள இருந்து போதித்து, இந்த வழிதான், இதுதான் பாதை, இப்படி போ பிழைச்சிக்கலாம், இப்படி போ வாழ்ந்துடலாம், ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அழகாக கைட் பண்ணுகிற இந்த வார்த்தையை நம்ம நம்ப முடியுதா? நம்ம நம்பணும்னு சொன்னால் எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். கவலைப்படாதீங்க, நீங்கள் விசேஷித்தவங்க, கவலைப்படாதீங்க, நீங்கள் விசேஷித்தவங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எதிர்காலத்தை குறித்த எப்படி அந்த குருவிக்கு வெளியே போனோன்னே ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குமோ, அதுபோல் இந்த வெளிச்சம், இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொன்னால் நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, நம் வாழ்றதுக்கான ஒரு தைரியம் உண்டாகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குருவிகளை பாருங்க, காக்கைகளை பாருங்க, பறவைகளை பாருங்க, அற்பமான அவைகளை நான் நடத்துகிறேன், நான் போஷிக்கிறேன், அதுகளை வழி நடத்துகிறேன். அதுபோல் அந்த வெளிச்சத்தை பார்த்து அது பிழைத்து கொண்டது போல, அதுபோல் இந்த வசனமாகிய வெளிச்சத்தை இதை பாருங்க, நான் உங்களை போஷிக்கிறேன், நான் உங்களை வழி நடத்துகிறேன், நான் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்க, விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? இயேசு சிலுவையில் நமக்காக செய்து முடித்ததை விசுவாசிக்கணும், நம்பணும். எதை நம்பணும்? நமக்காக தேவன் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு நம்பிக்கையை, மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள்ள இருந்து நமக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை நமக்கு தந்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நம்பணும். அந்த நம்பிக்கை எதன் மூலமா வருகிறது? தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. வேதத்தை வாசிக்க அதை கற்றுக்கொள்ள அதை நேசிக்க, அதை தியானிக்க, அதில் நம்ம இணைத்து கொள்ளும்போது அது நமக்கு வழிகாட்டுகிறது, நம்மை பிழைக்க வைக்கிறது, நமக்கு ஜீவனை தருகிறது, நம்மை போஷிக்கிறது, நம்ம கவலையே இல்லாமல் வாழும்படியான வாழ்க்கையை நம்ம கவலையே இல்லாமல் இந்த உலகத்தின் ஜீவ காலத்தை நாம் ஓடும்படியான கிருபையை இந்த வேத வார்த்தையை நமக்கு பெற்றுத்தருகிறது. இப்போ ஏற்பட்ட விலையேறப்பெற்ற வேத வசனத்துக்கு நாம் இடம் கொடுத்து கவலைப்படாமல் இருப்போமாக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள். அதனால பயப்படாதீங்க, அதனால கவலைப்படாதீங்க நீங்கள் சொல்றீங்கப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தங்களை நான் பிடித்து கொண்டு வேத வசனத்தை நாங்கள் பற்றி கொண்டு அதன் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொன்னது போல இந்த நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே, கவலையற்ற ஒரு லகுவான, ஒரு சந்தோஷமான, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை இந்த குருவிகளிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற ஒரு அருமையான பாடத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கா. எமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதில் வாழும்படி எங்களை பழக்குவிக்கிறீர். எங்களுடைய மனதை நீர் லகுவாக்குகிறீர். உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.